ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மகளிர் உரிமை தொகை 2500 வழங்குவது குறித்து நிதியமைச்சர் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் மகளிருக்கு மாதம் உதவித்தொகை வழங்கிட்டு வராங்க. அந்த வகையில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த்து 15ஆம் தேதி ஆச்சு அப்படின்னா கரெக்டாக 1000 ரூபாய் வங்கி கணக்கு செலுத்துகிறாங்க. பட் புதிதாக அரசு பதவியேற்றாக்க அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிப்படி 2500 வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அது லேட்டராக வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் அதுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது தமிழகத்தில் மகளிருக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்குவது எப்போது என நிதியமைச்சர் மரியா வில்சன் பார்த்தா பதிலளிச்சிருக்காருங்க. வேளாங்கண்ணி பேராலயம் ஆண்டு பெருவிழா பார்த்தா கொடியேற்றம் நடைபெற உள்ளது. அதற்கு காரணமாக பத்திரிகையாளருக்கு இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 வழங்கப்படும் என்ற தவைக்கா தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக ஜிஎஸ்டி, பத்திரப்பதிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வரி விதிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் வரக்கூடிய வருவாய் கொண்டு இந்த தொகை உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த திமுக ஆட்சியில் 28 மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த 1000 ரூபாய் வழங்கினாங்க அப்படின்ற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காருங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி, பத்திரப்பதிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வரி பார்த்தா உயர்த்துறாங்க, அதிகரித்து அதன் மூலமாக வரக்கூடிய நிதியை நாங்கள் இதுக்கு பயன்படுத்தும். அப்போது தான் இந்த 2500 ரூபாய் வழங்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை கொடுத்துருக்காரு. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் அப்டேட் கேட்டிருந்தீங்க, இப்போதைக்கு அப்டேட் அவர் வெளியிட்டிருக்காரு. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.